ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓவியா முதல் சீசன்ல ஓவியாவுக்கு கிடைச்ச புகழ் இப்போ வரைக்கும் யாருக்குமே கிடைக்கல. ஏன் வருஷம் பிக் பாஸ் வருது, 7 பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஓவியா மாதிரி யாருக்குமே வராதுப்பா, ஓவியா மாதிரி தான்ப்பா எல்லாருமே ட்ரை பண்றாங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் பேச்சு வந்துக்கிட்டு தான் இருக்கு. அவ்வளோ பெரிய புகழின் உச்சத்தில் இருந்த ஓவியா அதுக்கப்புறமா 90mல்னு ஒரு படம், அந்த பிக் பாஸை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா 90mல்னு ஒரு படம். அந்த படத்தில் பெண்ணியம் பேசுகிறேன், பெண்களுக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு குடிக்கிறது, யார் கூட வேணாலும் வந்துட்டு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, இதுதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதனால ரொம்ப நெகட்டிவ் ஃபேம் ஆகி எந்த ஒரு படத்துலையுமே வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டாங்க. இது பத்தாதுன்னு குடிச்சு குடிச்சு செம்மையா ஒல்லி ஆயிட்டாங்க. அதுவும் பத்தாதுன்னு பைல்வான் ரங்கநாதன் என்ன பண்ணிட்டாரு, இவங்களுக்கு நிறைய ஆண் நண்பர்களுடன் தொடர்பு இருக்கு, இதனால பலமுறை அவங்க அபார்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இவ்வளோ ஒல்லி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டாரு. ஆனால் இது சம்பந்தமா ஓவியா இது வரைக்கும் பெருசாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவே கிடையாது. இருந்தாலும் ஓவியாவுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ அதையும் கெடுத்துக்கிற மாதிரி குடியும் கொடுத்துறமா எங்கே போனாலும் குடிச்சிட்டு வீடியோ போடுறது, குடிச்சிட்டு ஃபோட்டோஸை போட்டுட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு யோர் ஹெல்த் அப்படின்ற மாதிரி வேற போட்டிருக்காங்க கேப்ஷனம். இதை பார்த்த பல பேர் வந்துட்டு செம்ம கடுப்பாயிட்டு, மேடம் முதல்ல அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப கோவமாக அவங்களுக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் ஆச்சு ஓவியாவுக்கு, அவங்க வந்துட்டு மென்டலி கரெக்டாக தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் கமெண்ட்ல போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவியாவுடைய இந்த நடவடிக்கை குறித்து நீங்கள் என்ன சொல்றீங்கன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை